மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு 2-3 கோரிக்கைகள் தான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 900 மூட்டை, அதாவது 900 மூட்டை எடுக்கிறாங்க. அங்க மூட்டை சாக்கு மட்டும் தான் வாங்கி தரப்படுகிறது, சணல் வாங்கி தரப்படுவதில்லை. கிலோ கிலோவா சணல் வாங்கணும். அதை வாங்கி அந்த மூட்டையில அவங்க கொட்டி அதை தச்சு அதுக்கப்புறம் அவங்க அடுக்க போறாங்க. அதுல வந்து அமைச்சர் கொடுக்கிறோம். வருடத்துக்கு ஒரு தடவை 2 கோடி ரூபாய் செலவுக்கு மேல சணல் வாங்கி கொடுக்கிறோம். எல்லா இடங்களையும் கொடுக்கிறோம். கொடுக்கலன்றதா அதிகாரிகள் வாங்கி தரவில்லை என்பதுதான் நாங்க போன டிபிசில எங்களுக்கு தரப்பட்ட தகவல். அப்போ 3 பேர் தான் இருக்கிறாங்க ஒரு டிபிசில. 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 300 மூட்டை ஏத்தி அடுக்கணும். மூட்டையை கொட்டணும், வெயிட் போடணும், சணல்ல தச்சு கொண்டு போய் அடுக்கி வைக்கணும். அதுக்கு 10 ரூபாய் தான். யாருக்கு அப்ப என்ன பண்றாங்க? விவசாயி கிட்ட தான் அந்த காசை வாங்கிடுறாங்க. லஞ்சம்னு நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க இங்க விவசாயியும் மூட்டை தூக்குற தொழிலாளியும் பிட்டிங் அகைன்ஸ்ட் ஈச் அதர். அவனும் பாவம் ஏழை, இவங்களும் ஏழை, 2 பேருக்கும் தான் இங்க பிரச்சனை. அதனால அத ஒரு தாயிலம் கொண்டு கலையணும்னு தான் கேட்டுக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் ஒரு 10 ரூபாய் ஏத்தி கொடுங்க. ஏன்னா மூட்டை தூக்குற தொழிலாளிக்கு தான் இது பண்ணு. அது அவங்க நீங்க நான் என்னோட கோரிக்கைகள் அப்புறமா பேசுவேன், இல்ல நான் பேசிடுவா. என்ன திருப்பி இன்னும் கோரிக்கை ஒரு 4 நிமிஷம். அதாவது ஒரு சமோசா விக்கிறவங்க கூட அவங்க பொருளுக்கு அவங்க தான் விலை வைப்பாங்க. ஆனா விவசாயிக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய நிலம், அவங்களுடைய உழைப்பு, அவங்க நிலத்துல இருக்கிற தண்ணி, மின்சாரம் இலவசம் இல்லைன்னா அதுவும் அவங்க தான் செலவு பண்ணணும். அதே போல அவங்களுடைய இடுபொருள், மானியம் இல்லைன்னா அவங்க இடுபொருள், இத்தனைக்கும் பண்ணிட்டு ஆனா அந்த பொருளுக்கு அவங்களால விலை கொடுக்க முடியல. அதனால அந்த ஆணையம் மாதிரி கேரளால இருக்கிறது, 2020 அமைச்சிருக்கிறாங்க ஒரு உழவர் குழு ஆணையம் மாதிரி. அதுல உழவர்களே இருப்பாங்க. அவங்க வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லா பொருட்களுக்கும் விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. வெதர் எப்படி இருக்குது, மழை பெஞ்சதுன்னா விலை ஏத்தி கொடுக்கறது, இல்ல வெயில் காஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யறது போன்ற விஷயங்களை செய்வாங்க ஏற்கனவே. அதனால அதை கொஞ்சம் கணக்கு நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 3332 டிபிசி இருக்கு கணக்குல இருக்கு. அது ஒரு 5000 நீங்க கோடவுன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். அது இந்த வருஷம் 500, அடுத்த வருஷம் 1000 அப்படின்னு அந்த கோடவுன்களையும் அதிகப்படுத்துங்க. அப்பதான் நம்மளால நம்ம வாங்கக்கூடிய அரிசிகளை சேர்க்க முடியும். 120 லட்சம் டன் அரிசி தானிய உற்பத்தி பண்றோம். 80 லட்சம் டன் தான் அரிசி, மிச்சம் 40 அந்த பருப்பு, அப்புறம் கடுகு, இந்த மாதிரி நிறைய தானியங்கள். அதுல வந்து 40 லட்சம் தான் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்றாங்க, மிச்சம் 40 லட்சம் தனியார் தான் ப்ரொக்யூர் பண்றாங்க. ஸ்டோரிங்க்கு பாத்தீங்கன்னா 18 லட்சம் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுது. அதனாலதான் ஒரு 500 கோடவுனோ 1000 கோடவுனோ ஏத்திக்கிங்க ஒரு வருஷமும். அது முக்கியமான விஷயம். அதே போல இந்த பலா, முந்திரி எல்லாம் இருக்கு. எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா இதை மதிப்பு கூட்டி விற்கிறாங்க. முந்திரியில மடகாஸ்கர்ல வாங்கிட்டு வந்து உடைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஊர்லயும் முந்திரி காடு அவ்வளவு இருக்குது. ஆனா அந்த முந்திரிய வந்து ஏன்னா அது சொன்ன மாதிரி இந்த இன்னைக்கு முழுக்க நம்ம அந்த கருப்பரிசி பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த முந்திரி கூட கலர் கம்மியா இருக்குன்னு வெள்ளை கலர் முந்திரி ஆப்பிரிக்கால இருந்து வருது. அதை தான் உடைச்சி அங்க அந்த பகுதியில விற்கிறாங்க. பலாவுக்கு ஒரு 200 வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து கோடவுன் மட்டும் இல்ல, மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். தர்மபுரியில அதிகமா சிறுதானியங்கள் விளைகிறது, அதுக்கும் ஒரு நல்ல வழி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க எப்படி மது வணிகத்துக்கு வந்து ஊழலை தடுக்கணும்ன்றதுக்காக டிபிஆர் போட்டு அவங்க அதை போய் காமிச்சு வாங்குறாங்களோ, அதே மாதிரி ரேஷன் கடையிலயும் பண்ணலாம். ஏன்னா ரேஷன் கடையில இது செய்யலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அங்க பாமாயில் இல்லன்னு வாங்க, ஆனா இருக்கும். இல்ல எல்லா அரிசியும் வித்துருச்சுன்னு வாங்க, ஆனா அரிசி இருக்கும். அப்ப வந்து இதை வந்து கியூஆர் கோடு போட்டு வீட்டுல வாங்க முடியும்னா அதுவும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் ஆக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நீங்க பாருங்க. ஜிஐன்னு ஒண்ணு இருக்கு, ஜியாலஜிக்கல் இண்டெக்ஸ், புவிசார் குறியீடு. நம்ம எலவம்பாடி கத்திரிக்காய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. அத மாதிரி ஒடுகத்தூர் கொய்யா, வெத்தலை, மஞ்சள், பட்டுப்படவைக்கெல்லாம் ஜிஐ வாங்கியிருக்கோம். புவிசார் குறியீடு வாங்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோம். ஏன்னா புவிசார் குறியீடு வாங்கிட்டா விவசாயி அதுக்கு விலை வைக்கலாம். ஆனா அதை ஸ்டோர் பண்றதுக்கு கோடவுன் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதை கன்சிடர் பண்ணுவாரு. மானிய கோரிக்கையிலே பேசுற மாதிரி எல்லா கருத்தையும் சொல்ல வேண்டாம். சரி, நன்றி. பன்னீர்செல்வம் அவர்கள்.